எப்படி மக்களே நாடகம் எப்படி இருந்தது? எல்லோருக்கும் வணக்கம். ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற இந்த நாடகம் கற்பனையாக இருந்தாலும் சைபர் கிரைம் என்பது நிஜமே. சைபர் இன்சிடென்டால் ஒன்டாரியோவில் நிறைய பள்ளிக்கூடங்களில் 2 வாரங்களாக இன்டர்நெட் டவுனாக இருந்ததையும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பர்சனல் டேட்டா திருடப்பட்டதையும் சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுமக்கள் ஹோல் பேங்க் அக்கௌண்ட்டையே காலி பண்ணி வருவதையும் நீங்கள் அவ்வப்போது படித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இன்றைக்கு நடக்கும் சைபர் கிரைம் பற்றி இன்றைக்கு நடக்கும் சைபர் கிரைமோட விளைவை பற்றி அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். எச்சரிக்கை இல்லாதவனுடைய வாழ்க்கை காட்டுத்தீயின் எதிரே இருக்கும் வைக்கோல் போர் மாதிரி எரிந்து சாம்பலாகிவிடும். அதே போல்தான் சைபர் செக்யூரிட்டி எச்சரிக்கை எடுக்காமல் இன்டர்நெட்டில் இருப்பதும் பெரிய ஆபத்தில் வந்து முடியும். எனவே மக்களே, உபயோகப்படுத்தாத இன்டர்நெட் அக்கவுண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்க. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்க. சஸ்பீஷியஸாக இமெயில் வரும்னா அதில் இருக்கிற டாக்குமெண்ட்டை எதையும் ஓப்பன் பண்ணாதீங்க, அதில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. கவனமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இங்கே நடித்த நடிகர்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஹேக்கராக மைதிலி, கம்ப்யூட்டரே இல்லாத சிவாவாக முத்து, இமெயில் விக்டிம் பாலுவாக ரமேஷ், ரமேஷோட ஒய்ஃப் காவேரியாக விஜயா, சைபர் விக்டிம் மற்றும் கதாநாயகன் டேவிட்டாக கணேசமூர்த்தி, டேவிட்டோட ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அடியேன், டேவிட்டோட மேனேஜர் ராணியாக மீனா, சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சாத்தப்பனாக கார்த்திக், பல்லவி மற்றும் சாலினி இரட்டை வேடத்தில் பிரியா. இந்த நாடகத்தை உருவாக்குனது ரொம்பவே எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஏன்னா திஸ் இஸ் அ ட்ரூலி கொலாபரேட்டிவ் ஒர்க். நான் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தான் எழுதி பாஞ்ச் ஆத்மராமன், உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா தெரியல, பாஞ்ச் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் கொஞ்சம் காமெடி அதில் ஆட் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் பிரித்து இவங்ககிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி அதிலே போட்டு அவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க. யாரையுமே நான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூட வேண்டியதில்லை, அவங்களே நின்னாங்க. இட் வாஸ் so fun to work with all of you. I would like to work with you again and again and again. என்ன கண்டிப்பாக சொல்லணும், இந்த மல்டிமீடியா நான் டச்சே பண்ணலை. அது ஃபுல்லாக ஒர்க் பண்ணது கார்த்தி, மீனா, முத்து. ஸோ அவங்களுக்கும் பெரிய கைத்தட்டு. அப்புறம் இந்த டிவைடை கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை அவங்களோட ஃப்ரெண்டோட அரேஞ்ச் பண்ணி விஜயாவும் ரமேஷும் கொண்டு வந்தாங்க. அகெயின் ஐ வாஸ் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர். I would love to do this again. Thank you.
எங்கள் எல்லாரோட சார்பிலையும் ராமலிங்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த கதையை எழுதி டைரக்ட் பண்ணினதுக்கு. இந்த டாபிக் வந்து இட்ஸ் வெரி ஆப்ட் டாபிக் ஃபார் த கரண்ட் டைம்ஸ். அதே நேரத்தில் பிரியா ராமலிங்கத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும். எல்லா ப்ராக்டிஸும் அவங்க வீட்டில் தான் நடந்தது. விருந்தோம்பலில் எங்களை மூழ்கடிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, இதை வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருக்கேங்க, அதை பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேங்க, இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன்னு. இந்த ட்ராமாவில் நடித்தப்புறம் அவங்க ஃப்ரீசரை ஹேக் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக. எங்கள் எல்லாரோட சார்பிலையும் பிரியாவையும் ராமலிங்கத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க. வி வில் லைக் டு சந்தேஷ் பார்க்கலாம்.